உயிருக்கு உயிராக காதலித்துவிட்டு ஏமாற்றிய ராணுவ வீரர். அலட்சிய மகளிர் காக்கிகள், ஆபாசமாக பேசி மிரட்டிய சட்டம் ஒழுங்கு எஸ்ஐ, கண்டுகொள்ளாத கலெக்டர் அலுவலகம், ஆதாரங்களுடன் போராடியும் எந்த பயனும் இல்லை என நினைத்து இளம் பெண் எடுத்த அவசர விபரீத முடிவுதான் அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. பிரபாகரனை காதலித்தது மட்டும்தான் நான் செய்த தவறு. நான் அவனை முழுமையாக நம்பியது மட்டும்தான் தவறு. அவன் என்னை காதலிப்பது போல நடித்தானா, இல்லை உண்மையாக காதலித்தானா என எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவனை உண்மையாக காதலித்தேன். அவனை தவிர வேறு யாருடனும் நான் எவ்வித தொடர்பிலும் இல்லை. நான் உடைமாற்றும் போது அவனிடம் வீடியோ கால் பேசியது மட்டும்தான் தவறு. அதை செய்ததால் மட்டும்தான் நான் அவனுக்காக போராடி கொண்டிருந்தேன். அவனது பிறந்த நாளுக்கு பிறகுதான் என்னிடம் அவன் சரியாக பேசுவதில்லை. பிறந்த நாள் அன்று அவன் என்னிடம் தவறாக நடக்க முயற்சி செய்தான். நான் அதை ஏற்க மறுத்து அவனுடன் ஒன்றாக இல்லை என்பதால் மட்டும்தான் எனக்கு இந்த நிலைமை. எனது இந்த முடிவுக்கு காரணம் பிரபாகரன் மற்றும் மணிவண்ணனும் தான். அவர்கள் இருவருக்கும் சரியான தண்டனை கிடைக்க வேண்டும். பெண்களை இதுபோல காதலித்து குடும்பத்தின் பேச்சை கேட்டு ஏமாற்றுபவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அப்பா, சாரிப்பா என ராணுவ வீரர் பிரபாகரன் என்பவர் மீது குற்றம் சாட்டி திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் வேடகொல்லைமேடு பகுதியைச் சேர்ந்த 28 வயது இளம்பெண் அன்பரசி எடுத்த விபரீத முடிவுதான் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடிதம் மட்டுமல்ல, ஆடியோவை வெளியிட முடியாத அளவிற்கு ராணுவ வீரர் பிரபாகரன் அன்பரசியிடம் மிகவும் ஆபாசமாகவும் கொலை மிரட்டல் விடுக்கும் விதமாகவும் ஆணவத்தின் உச்சத்திலும் பேசுகிறார். ஆனால் ஒரு பெண்ணின் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய மகளிர் காவலர் பூங்கோடி உள்ளிட்ட போலீசாரோ நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்தியதும், பாதிக்கப்பட்டு புகார் கொடுத்த இளம் பெண்ணையே வரவழைத்து கணியம்பாடி காவல் நிலைய எஸ்ஐ ரங்கநாதன் ஆபாசமாக பேசி மிரட்டி அனுப்பியதும் தான் வேதனையின் உச்சம். வேலூர் மாவட்டம் நஞ்சுண்டாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ராணுவ வீரர் பிரபாகரன். இவர் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் வேடகொல்லைமேடு பகுதியைச் சேர்ந்த 28 வயது அன்பரசியை பல ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திடீரென அன்பரசியிடம் பேசுவதை நிறுத்திக் கொண்ட பிரபாகரன் அன்பரசி மீது ஆபாச அவதூறு தகவல்களை பரப்பியதோடு திருமணம் செய்ய மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அன்பரசி போளூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். ஆனால் மகளிர் போலீசார் வழக்கம் போல அலட்சியப்படுத்தி எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பிரபாகரனின் வீட்டுக்கு சென்ற அன்பரசியை ஆபாசமாக பேசி பிரபாகரனின் குடும்பத்தார் அடித்து விரட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் கணியம்பாடி காவல் நிலையத்தில் அன்பரசி மீது புகார் கொடுத்து எஸ்ஐ ரங்கநாதன் அன்பரசியையும் ஆபாசமாக பேசி மிரட்டி அனுப்பியதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. கலெக்டர் அலுவலகத்தில் கொடுக்கப்பட்ட புகார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாத ராணுவ வீரர் பிரபாகரன் அவசரமாக தனது உறவுக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார் இளம்பெண் அன்பரசி. தகவல் அறிந்து வந்த ஜமுனாமுத்தூர் போலீசார் உடலை கைப்பற்றி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். அன்பரசியின் உயிரிழப்புக்கு காரணமான பிரபாகரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லையென்றால் அன்பரசி உடலை வாங்கப் போவதில்லை என பிரேத பரிசோதனை கூடத்திற்கு முன்பு அமர்ந்து அன்பரசியின் உறவினர்கள் கண்ணீரோடு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.